வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல 2026 திமுகவோட மாற்று நான் தான், அதிமுகவோட மாற்று நான் தான் சொல்லிட்டு தாவைக்கா கட்சி வந்திருக்கு. சரி, ஓகே. அந்த தாவைக்கா கட்சியோடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்களிடையே ரீச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க தெரிகிற இந்த QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களால நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. நான் உங்களுக்கான தரமான வீடியோக்களை இந்த இதுல நான் அப்லோட் பண்றேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் நம்ம தேர்தல் அறிக்கை எல்லாரும் விட்டுட்டாங்க. அதிமுக 2000 கூப்பனு அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பிரிட்ஜு 2000, இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிற. இப்ப தாவேகா மட்டும் கம்முன்னு இருக்கு. நாம் தமிழர் கூட சொல்லிட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா, நாங்க எந்த ஒரு இலவசத்தையும் கொடுக்க மாட்டோம். நாங்க தரமான கல்வி கொடுப்போம், தரமான மின்சாரம் கொடுப்போம், தரமான மருத்துவம் கொடுப்போம், தூய குடிநீர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு சொல்றாங்க. எல்லாம் கொடுப்போம், ஆனா தரமானதா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. இலவசம் 3 தான். தண்ணி, மருத்துவம் அண்ட் பாத்தீங்கன்னா கல்வி. இந்த 3 தான் அவங்களுக்கு இலவசம். மீதி எல்லாமே நீங்க காசு கொடுத்தா வாங்கிக்கணும். ஆனா கரெக்டான டேட்ல கொடுப்பேன், ஆனா இலவசமா தரமாட்டேன், காசு வாங்கி தருவேன். இதுதான் அவங்க நிலைப்பாடு. இப்ப தாவேக்கா மட்டும்தான் தேர்தலுக்கு இன்னும் 5-6 நாள் தான் இருக்குது. இன்னுமே நீங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கலையே, என்னதான் இப்படி தேர்தல் அறிக்கை வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் தான் அதை எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தேர்தல் அறிக்கை இன்றைய தினத்துல, அதாவது 16/4/2026 ஆகிய இன்று தான் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலையில 7 மணிக்கு ஓட்டு போடுற நாள். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் இது முன்னாடியே சொல்லியிருக்கணும். தேர்தல் அறிக்கை விட்டு மக்களிடையே போய் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சியினர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது மற்ற கட்சியினருக்கு தான் லேட் ஆகும். விஜய் அவர்கள் ஏதாவது ஒண்ணு பேசினாவே அது மொத்தமாவே பாத்தீங்கன்னா அது சீக்கிரமா ஸ்பிரிட் ஆயிரும். எல்லாத்துக்கும் போய் டக்கு 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 டக்குன்னு கிடைச்சிரும். ஆனா இந்த தேர்தல் அறிக்கை அந்த மாதிரி கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, அதை பத்தி தான் இந்த வீடியோக்களை பார்க்க வந்திருக்கோம். முதலாவது தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், அது குறிப்பா பாத்துக்கங்க, குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய். அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் 6 சிலிண்டர், அதாவது 6 சிலிண்டர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்படும். வருஷத்துக்கு 6 சிலிண்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததாக முக்கியமான நியூஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் இந்த வாட்டி வாரி வழங்கியிருக்காரு. கல்யாணத்துக்கு 1 பவுன், அதாவது பாத்தீங்கன்னா 8 கிராம் தங்கம் இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. பெண்களுக்காக மெயினா திட்டங்கள் உண்மையிலே சிறப்பான திட்டங்களா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குடும்பத்துக்கு எந்த மாதிரி திட்டம் பாத்தீங்கன்னா, 25 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு காப்பீடு தொகையா கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காரு. அப்புறம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி. அப்புறம் பாத்தீங்கன்னா கரும்புக்கு, நெல்லுக்கு இன்னும் விலைவாசி கண்ண நிர்ணயம் பண்ணியிருக்காரு. அடுத்துதான் பாத்தீங்கன்னா குறிப்பா மீனவர்களுக்கு இந்த படகு சேதாரமாச்சுன்னா அல்லது உயிர் சேதம் ஏற்பட்டா அதுக்கு தனியா ஒரு சூப்பரான ஒரு, அதாவது கரெக்டான மீனவர்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெசவாளர்களுக்கு எப்படி அந்த மாதிரி நஷ்டமாகுதோ அல்லது நூல் விலை ஏற்றம் அல்லது கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கும். அதெல்லாம் எப்படி கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அரசு ஊழியர்கள் குறிப்பா அந்த போராடக்கூடிய நிலுவையில் இருக்கிற தொகை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட சத்துணவுல இருந்து, அப்புறம் பாத்தீங்கன்னா சத்துணவு டீச்சரு, சத்துணவனுடைய பணியாளரு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க வேலைகள், அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்டு பகுதி நேர வேலை வாய்ப்பா கொரோனா டைம்ல வந்தாங்க மருத்துவர்கள் அண்டு பாத்தீங்கன்னா செவிலியர்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் போலீஸ்காரங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு தரமான ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கரெக்டான ஒரு சம்பள ஊதியத்தை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேல போனோம்னா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, குறிப்பா இந்த
பட்டதாரி இளைஞர்கள், டிப்ளமோ ஐடி இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் பதிஞ்சு வேலை இல்லாத டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு 4000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டிப்ளமோ ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு 2500 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வேலை கிடைக்கிறவரெல்லாம் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்புறம் ஸ்மார்ட் கார்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அது எந்த மாதிரி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர்களுக்கான ஒரு கார்டு. அது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருந்தோம்னா அந்த 4 பேர்த்துக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பொண்ணுன்னா அவங்க கல்யாண வயசா, ஓகே, அவங்களுக்கு உண்டான தொகையை ரெடி பண்ணணும். அடுத்ததான் பையனுக்குன்னா வேலை ரெடி பண்றதுக்கு அந்த அட்டையில் இருக்கும். அடுத்து கணவனுக்கு வாழ்வாதாரம், ஏதோ பிசினஸ் பண்றாரா, அல்லது வந்து வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வேலை வேணுமா, அல்லது வந்து மனைவிக்கு ஏதாவது வீட்டுல இருந்து வேலை செய்யற மாதிரி உதவிகள் வேணுமா, அந்த மாதிரி அந்த கார்டுல வந்து கிட்டத்தட்ட அந்த கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அந்த கார்டு விஷயம் தான் உண்மையிலே எனக்கு பிடிச்ச விஷயம். உண்மையிலே அது பரவாயில்ல. ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து அவங்க வந்து சீக்கிரம் வந்து அட்டாச் பண்ற மாதிரி அந்த கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லஞ்ச லாவண்யமும் இருக்காது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் வந்து எல்லா சான்றிதழ்களும் வந்து சீக்கிரம் குயிக்கா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3 நாட்களுக்குள்ள அந்த பேப்பர் வந்து கையில கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறைஞ்சபட்சம் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், போதைப் பொருட்கள் தடுப்ப கண்டிப்பா நிறுத்துவோம், பள்ளிக்கூடம் பக்கத்துல நடக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாது, அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் பள்ளிக்கூடம் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு போதைப் பொருள்ங்கிற வார்த்தையை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிக சிறப்பான விஷயம். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அந்த தொடர்ந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு, அது ஆல்ரெடி அவர் சொல்றதுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா பள்ளி குழந்தைகள் அவர் சொல்றதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து மெயினா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு தான் அவர் வந்து முன்னுரிமை இந்த எலெக்ஷன்ல அவர் கொடுத்திருக்காரு. முழுக்க விஜய் சார் நம்புறத பாத்தீங்கன்னா யாருன்னா பெண்களை தான் ரொம்ப நம்புறாரு. இளைஞர்களை எந்த அளவுக்கு அவர் வச்சு நம்பிக்கை வச்சிருக்காரோ அதே அளவுக்கு பெண்கள் மேல விஜய் சாருக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் உண்மையிலே பரவாயில்லையா, சரியில்லையா, நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சொந்த வீடு, அது அறிவிக்கல, அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அனைவருக்கும் சொந்த வீடு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுல வந்து ஒரு மோட்டார் சைக்கிளாவது இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். குறைஞ்சபட்சம் வந்து அவருடைய அச்சீவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா தமிழகத்தை வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் நகரமா மாத்தணும், ஒரு விவசாயமும் கலந்த ஒரு தொழில் நகரமா மாத்தணும். அந்த அளவுக்கு மாத்தணும்னா இளைஞர்களுக்கு வேலையும் கிடைக்கும், விவசாயமும் வளரும், அந்த மாதிரி வந்து யோசிக்கிறாரு. இன்னும் அவருடைய கனவுகள் நிறைய இருக்கு. நாங்க இது எழுதியிருக்கிறது மட்டும் நாங்க செய்ய மாட்டோம், இதை தாண்டி நாங்க செய்ய வருவோம். மற்றவங்க மாதிரி வந்து உதர் விடுற மாதிரி நாங்க திட்டங்களை அறிவிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து என்னைக்குமே சொல்றதை மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தாக்கி பேசியிருக்காரு. அதாவது திமுக மற்றும் பல கட்சிகள் வந்து சொல்ற மாதிரி நாங்க உதாரணம் விட்டுட்டு இருக்க மாட்டோம், நாங்க கரெக்டான வேலை செய்வோம்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறது உண்மையிலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் விஜய் அவர்கள் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பா வந்து இன்றைய தினத்துல விஜய் அவர்கள் வந்து பேசின ஸ்பீச் வந்து மக்களிடையே அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட், அதாவது இம்ப்ரெஷனை ஏற்படுத்திச்சு. இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க மக்கள், அது மாதிரி சொல்லலாம். சரி, ஓகே, இதையும் கலாய்க்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வீடியோக்கெல்லாம் போய் பாருங்க. கண்டிப்பா வந்து அவங்க வந்து இந்த திட்டங்களை எல்லாம் வந்து ஏற்கனவே நாங்க அறிவிச்சது, நாங்க சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், விஜய் சார் வந்து இந்த தேர்தல் அறிக்கை அறிவிச்சது வந்து உண்மையிலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உண்மையிலே நல்ல திட்டங்கள் தான் அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.